இன்னைக்கு நம்ம ஃபார்மிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டோட எபிசோட் 2 பத்தி தான் தமிழ்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல கடவுளை காட்டுறாங்க. அவர் நம்ம ஹீரோவை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம அனுப்புன அந்த ஆள் காட்டுக்குள்ள போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாப்போம்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் பாலை யூஸ் பண்ணி அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடவுளாவே இருந்தாலும் ஒரு சில மிஸ்டேக்லாம் நடக்க தான் செய்யும். அவன் ரொம்பவே நல்ல மனுஷன். நான் அவனுக்கு இவ்வளவு துன்பங்களை கொடுத்துருக்கவே கூடாது. ஒரு உயிர் வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதில் தலையிடுறது ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆனது. அதனாலதான் அவன் ஆசைப்படியே வாழ்றதுக்கு நான் இன்னொரு வாய்ப்பை கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு. அப்பதான் அந்த கடவுளுக்கே ஞாபகம் வருது, ஐயோ நான் திரும்ப தப்பு பண்ணிட்டேன், மறந்து போய் அந்த கொடூரமான மிருகங்கள் இருக்க காட்டுக்கு அவனை அனுப்பிச்சிட்டேன். அவங்க தனியா ஃபார்மிங் பண்ணி எப்படி சர்வே ஆக போறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அவன் கொஞ்ச நாளே இறந்து போய் திரும்ப இந்த இடத்துக்கு ஆவியா வந்துடும். அதுக்கப்புறம் முதல்ல அவனை பார்த்து சாரி கேட்கணும்னு கடவுள் சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அந்த ஃபார்மிங் டூலை யூஸ் பண்ணி எல்லா இடத்தையும் செடியை வளர்த்து வச்சிருக்கான். நான் இது மூலியமா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன்னு சொல்றான். அதுல முதல் விஷயம், இந்த இடத்துல விதைகளே இல்லாம செடியை உருவாக்க முடியும். உருளைக்கிழங்கு இருக்கு, வெங்காயம் இருக்கு, தக்காளி இருக்கு, முட்டைக்கோசும் இருக்கு. இந்த செடி எல்லாத்தையுமே நான் மண்ணு தோண்டும் போது என் மனசுல நினைச்சது, நான் ஃபார்மிங் டூலை யூஸ் பண்ணும்போது எந்த செடியெல்லாம் மனசுல வளரணும்னு நினைக்கிறேனோ அந்த செடியெல்லாம் அப்படியே வளர்ந்துருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் அதை நம்பவே இல்லை. ஆனால் அது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய டெஸ்டிங்லாம் பண்ணி பார்த்தேன். கடைசியில் அது நான் நினச்ச மாதிரி தான் வந்துச்சுன்னு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் அவனுக்கு தேவையான நிறைய காய்கறிகளை மனசில் நினச்சி அது எல்லாத்தையுமே வளர்க்க ஆரம்பித்தான். முதல் நாளில் செடி சின்னதாக தான் இருக்கும். ஆனால் ஃபார்மிங் டூலை யூஸ் பண்ணதுனால கொஞ்ச நாள்லேயே அந்த செடி பெருசாக வளர்ந்து காய்க்க ஆரம்பிச்சிரும்னு சொல்கிறான். இப்போ உதாரணத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு செடியவே எடுத்துக்கலாம். அது பெருசாகி மண்ணுக்கு மேலே வந்ததுனால சூரிய ஒளிப்பட்டு அதோட கிழங்கு ஃபுல்லாக பச்சை கலராக மாறிடுச்சு. இது சரி பண்ணுறதுக்காக நம்ம அந்த உருளைக்கிழங்கு மேலே மண்ணை போட்டு சூரிய ஒளிப்படாத அளவுக்கு மூடி வைக்கணும்னு சொல்கிறான். நான் போன பிறவியில் இருந்தப்ப எனக்கு இந்த செடிகளை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே வரேன். ஆனால் கண்டிப்பாக இந்த விவசாயிகள்லாம் நம்ம பாராட்டியே ஆகணும். அவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்கிறான். எனக்கு இந்த மாதிரி நல்ல அமைதியான வாழ்க்கை கிடைச்சதுக்கு கடவுள் தான் காரணம். அதனால் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே மரத்தில் செதுக்கி ஒரு சில மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன். லெஃப்ட்டில் இருக்கவர் மறுபிறவி கொடுத்த கடவுள், ரைட்டில் இருக்கவர் அக்ரிகல்ச்சர் கடவுள். உங்கள் ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் முயலோட கறியையும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளையும் வச்சு ஏதோ ஒரு சாப்பாடை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை எடுத்து நம்ம ஹீரோ சாப்பிட்டு பார்க்குறான். பூச்சி மருந்து அடிக்காத ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை வச்சு பண்ணதுனால இது ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, அதுல இருந்து முயல் கறியும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்குன்னு சொல்றான். மிச்சமா இருந்த முயல் கறி எடுத்து அந்த நாய்களுக்கு கொடுக்குறான். அதுங்களும் போட்டு நல்லா வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க சின்ன சின்ன குழியை தோண்டி அதுல ஃப்ரூட்ஸ் செடிகளை நட்டு வச்சிருக்கான். இதெல்லாம் நல்லா வளர்ந்து பெருசாச்சுன்னா நமக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். அதை சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். ஆனா அந்த செடிகள்லாம் வளர்றதுக்கு கொஞ்சம் வருஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு ஹீரோ சொல்றான். காலங்கள் கடந்து போய்கிட்டே இருக்க அவன் நாய் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறான். அந்த நாய்கள் கூட இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதுங்க மட்டும் என் கூட இல்லைன்னா எனக்கு ரொம்பவே போர் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு எதையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். அந்த நாய் தலையில ஒரு கொம்பு இருக்கு. அப்படின்னு இந்த உலகத்துல இருக்க எல்லா நாய்களுக்குமே கொம்பு இருக்குமோன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நாய்கள் கிட்ட ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. இதுங்க வீட்டை விட்டு எங்க வெளியே போனாலும் அதன் மோப்ப சக்தியை யூஸ் பண்ணி இருந்த இடத்துக்கே கரெக்டா வந்துடும். அதனால நாய்களை கூட்டிட்டு நான் காடை சுத்தி பார்க்கலாம் நடந்து போயிட்டு இருந்தேன். போற வழியிலேயே ஒரு நதி இருக்கதையும் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த நதி என் வீட்டுல இருந்து 30 நிமிஷம் நடந்து வர தூரத்துல தான் இருக்கு. அதனால சைட்ல தோண்டி அதோட தண்ணி எப்படியாச்சும் வீட்டுக்கு கொண்டு வந்துடணும்னு ஹீரோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த குழி தோன்ற வேலைக்கு ரொம்ப நாள் ஆகுங்கிறதுனால ஹீரோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லயே ஒரு டாய்லெட்டை கட்டி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு கட்டை வண்டியை எடுத்துட்டு நாய் அது மேல உட்கார வச்சுட்டு வேகமா தள்ளிட்டே ஓடி வந்துகிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு கல்லு தடுக்கி விட்டு ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க. முதல்ல இந்த ரோட சரி பண்ணணும்னு ஹீரோ சொல்றான். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறான். அவன் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்க ஏரியாவை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றான். எனக்கு ஆயில் தேவைப்படுது, அதனால ஆயில் பிளான்ட் நட்டு வைக்க போறேன். அதுக்கப்புறம் கோதுமை மாவும் தேவை, அதனால கோதுமை செடி நட்டு வைக்க போறேன். கடைசியா எனக்கு ஸ்வீட் தேவை, அதனால கரும்பும் நட்டு வைக்க போறேன் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த தோட்டத்துல சோயாபீன்ஸ் வளர்ந்து ஹார்வெஸ்ட் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இது சமைக்கிறதுக்கு உப்பு தேவை. இந்த இடத்துல எங்கேயாச்சும் உப்பு கிடைச்சா ரொம்பவே நல்லா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் கடந்து போகுது. அந்த இடத்துல வின்டர் சீசன் வந்துருது. ஐயோ என்னால குளிர் தாங்கவே முடியல, இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாலும் ஓவரா குளிருதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் வச்சிருக்க முயலோட தோல் எடுத்து மேல போத்தி பார்க்கறான். அது பயங்கரமா நாத்து அடிக்கிறது மட்டும் இல்லாம அழுகியும் போயிருது. டென்ஷனாக அதை தூக்கி வீசிடுறான். குளிர்காலத்துல நமக்கு சாப்பாடும் நெருப்பும் தான் ரொம்பவே முக்கியம். பேசாம நெருப்பை பத்த வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கலாம்னு ஹீரோ ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு நாய் குலைக்குது. அதை நம்ம ஹீரோவை எங்கேயோ கூட்டிட்டு போகுது. அந்த இடத்துக்கு போனா ஏதோ தலைவாணி மாதிரி இருக்குது. நல்லா உத்து பார்த்தா அது ஒரு ஸ்பைடர். அந்த ஸ்பைடர் அவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அதுக்கு பின்னாடி இருந்து வெப்பை வெளியே எடுத்து பயங்கர ஸ்பீடா சுத்துன்னு சுத்தி ஒரு கச்சிப்பை செஞ்சு ஹீரோ கிட்ட கொடுக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிரம். அந்த துணி நல்லா இருக்கு, ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்றான். அந்த ஸ்பைடர் ஓகேங்கிற மாதிரி கையை தூக்கி காட்டுது. ஹீரோ வீட்டு பக்கத்துல இந்த பெரிய மரத்துல அந்த ஸ்பைடர் தங்கிக்குது. அது உருளைக்கிழங்கு தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுது. அவன் போய் ரொம்ப குளிர் அடிக்குது, ஒரு ஸ்வெட்டர் வேணும்னு கேட்கறான். அந்த ஸ்பைடரும் ஒரு அழகான ஸ்வெட்டரை ஹீரோக்கு செஞ்சு கொடுக்குது. என்னால இந்த ஸ்வெட்டரை மட்டும் வச்சு தாக்க பிடிக்க முடியாது, போத்திக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட்டும் ஜன்னலுக்கு ஒரு ஸ்கிரீனும் வேணும்னு கேட்கறான். அந்த ஸ்பைடர் அவனுக்கு அதையும் செஞ்சு கொடுக்குது. இந்த துணியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வீடே ரொம்ப அழகா இருக்குன்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் அவன் அந்த ஸ்பைடருக்கு ஜாபுட்டான்னு பேர் வைக்கிறான். எதிர்பார்த்த மாதிரியே பனி கொட்ட ஆரம்பிக்குது. அவன் நெருப்பை மூட்டி அதுல உருளைக்கிழங்க வேக வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நான் இருக்கிற இடத்துல பனி ஓவரா பெய்யுது, இப்படியே அதிகமா பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, என்னோட குடிசை டேமேஜ் ஆயிரும் ஹீரோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்கிட்ட போதுமான அளவுக்கு சாப்பாடு இருக்கு, அதனால பெருசா எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை, கொஞ்சம் உப்பு மட்டும் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்றான். எனக்கு இப்பெல்லாம் தனியா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. நான் மக்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, போற போக்க பார்த்தா எனக்கு பேசுறது எப்படிங்கறத மறந்து போயிரும் போலன்னு ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச
கொஞ்சம் மாசம் கழிச்சு வின்டர் சீசன்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் பழையபடி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது. அவன் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள்லாம் வச்சு நல்லா சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த வின்டர் சீசன் டைம்ல 4 குட்டி நாய் நல்லா பெருசா வளர்ந்துருக்கு. அதுங்க எல்லாமே ஹீரோ விட்டு போட்டு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு அந்த நாய்க்குட்டிகள்லாம் நல்லா பெருசா வளர்ந்துருச்சு, அதுங்க காட்டுல இருக்கதான் நல்லதுன்னு சொல்றான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நாய்கள்லாம் அதோட லவ்வர்ஸை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருது. ஹீரோ அந்த நாய்களுக்குலாம் சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்காக போய்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தா ஜாபோட்டான நிறைய குட்டிகளை போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோ பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். இப்ப இந்த இடத்துல நிறைய மிருகங்கள் வந்துருச்சு, அதனால இனிமே நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இதுங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுக்க போறேன்னு ஹீரோ முடிவெடுக்கிறான். அப்ப திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னதான் மேலே எட்டி பார்த்தா ஜாபுட்டான் தான் அபாய ஒளி எழுப்பிக்கிட்டு இருக்கு. ஐயோ இப்ப எதுவும் நடக்க போகுதுன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நாயும் வந்து பயங்கரமா குலைச்சிட்டு அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு. அங்க போன உடனே அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அங்க ஒரு குட்டி பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோ கொஞ்சம் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்றான். நான் மனுஷங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றான். அப்ப அவனோட நாய்களும் ஸ்பைடரும் அந்த குட்டி பொண்ணு அட்டாக் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்கு. ஹீரோ வேணா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு சொல்றான். அந்த குட்டி பொண்ணு தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்கன்னு கத்துறா. பரவாயில்லையே நீயும் என்னைய மாதிரியே பேசுறியே, சரி வெயிட் பண்ணு நான் உனக்கு இந்த ஸ்வெட்டரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மெதுவா நடந்து பக்கத்துல வந்துகிட்டு இருக்கான். அந்த குட்டி பொண்ணு திடீர்னு எந்திரிச்சு வந்து ஹீரோவோட கழுத்தை கடிச்சு அதுல இருந்து கொஞ்சம் ரத்தத்தை உறிஞ்சிக்கிறா. அதுக்கப்புறம் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி பெரிய பொண்ணா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிக்கிறா. அதை பார்த்தோன்னே ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிரா. அந்த பொண்ணு இருந்துகிட்டு என்னோட உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்றா. ஒருவேளை இந்த பொண்ணு ஏதாச்சும் மான்ஸ்டரா இருப்பலன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனோட நாய் வேகமா ஓடி வந்து அந்த பொண்ணை மேல தூக்கி எரிஞ்சு போட்டு கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்கு. வேணா வேணா நிப்பாட்டுங்கன்னு கதறிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அட்டாக் பண்ணதெல்லாம் போதும் நிறுத்துங்கன்னு சொல்றான். மறுபடியும் அந்த பொண்ணுக்கு பவர் போய் குட்டியாவே மாறிடுறா. நீ எங்களை அட்டாக் பண்ணதான் வந்திருக்கேன்னு ஹீரோ கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, முதல்ல உங்க நாயை நிப்பாட்டுங்கன்னு அவ சொல்றா. அப்புறம் நீ எதுக்காக என்னோட ரத்தத்தை எடுத்தன்னு ஹீரோ கேட்கறான். அப்படி பண்ணாதான் என்னோட உயிரை காப்பாத்திக்க முடியும், நான் பாட்டிக்கு இந்த காட்டுல தனியே தான் உட்காந்துருந்தேன், உங்க நாய்கள் தான் ஃபர்ஸ்ட் என்னை தேடி வந்துச்சு, அதுங்களை தயவு செஞ்சு அட்டாக் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. அந்த குட்டி பொண்ணு அழுக ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணை பார்த்தா அமைதியான பொண்ணு மாதிரி தான் இருக்கு, நம்ம தான் தேவையில்லாம வந்து இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், சரி எதுக்கு இந்த நாய்கள்லாம் உன்னை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னு கேட்கறான். அது ஒண்ணும் இல்ல, அதுல இருக்க ஒரு நாயை நான் கடத்திட்டு போலான்னு வந்தேன் அவ சொல்றா. அப்படின்னா நீ தான் எங்களை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண வந்தியான்னு ஹீரோ கேட்கறான். ஆமா எனக்கு வேற வழி இல்ல, அப்படியே விட்டு நான் இறந்து போயிருவேன் அந்த குட்டி பொண்ணு சொல்றா. ஹீரோ வந்துட்டு சரி பரவாயில்ல விடு, என்கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் ரத்தத்தை வேணா எடுத்துக்கோன்னு சொல்றான். அதை கேட்டோன்னு அந்த குட்டி பொண்ணு சந்தோஷப்படுறா. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பிளட்டை உறிஞ்சி எடுத்து உடம்பெல்லாம் சரி பண்ணி பழைய நிலைமைக்கு மாறி நிக்கிறா. என்ன நீ போன தடவை டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதை விட இந்த தடவை கொஞ்சம் சின்னதா இருக்குன்னு ஹீரோ கேட்கறான். ஆமா நான் உங்ககிட்ட இருந்து நிறைய பிளட்டை உறிஞ்சி எடுத்துட்டேன், இதுக்கு மேல எடுத்தா உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு சொல்றா. என்னைய பத்தி கவலைப்படாத, எனக்கு ஒண்ணுமே ஆகாது, உனக்கு எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துக்கோன்னு ஹீரோ சொல்றான். அவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ரத்தத்தை உறிஞ்சி பெரிய பொண்ணா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை அவன் தங்கி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அங்க இருக்க செடிகள்லாம் பார்த்தோன்னே அந்த பொண்ணு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறா. காட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு இடம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது எல்லாமே உன்னோட தான் கேட்கறா. நான் இந்த மாதிரி செடியெல்லாம் என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. ஆமா இங்க சிவப்பு கலர்ல ஒரு பழம் தொங்குது, இது என்ன செடின்னு கேட்கறா. இது எல்லாமே தக்காளி செடிகள் தான், சரி வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு சிசரை யூஸ் பண்ணி ஒரு தக்காளியை வெட்டி இதை சாப்பிட்டு பாருன்னு ஹீரோ கொடுக்குறான். அவ ஃபர்ஸ்ட் பயந்துகிட்டே லைட்டா ஒரு கடி கடிக்கிறா. இந்த பழம் பார்க்க தான் வித்தியாசமா இருக்கு, ஆனா டேஸ்ட் செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிடறா. ஹீரோவும் அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறான். ஹே உன்னோட எல்லா செடிகளுமே பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்றா. அவ்வளவுதானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, சரி நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் உருவாக்கி வச்சிருந்த எல்லா செடியுமே அந்த பொண்ணுக்கு காட்டிட்டு இருக்கான். அவளும் அந்த செடிகள்ல இருந்த கொஞ்சம் பழங்களை மட்டும் பறிச்சு எடுத்து வச்சுக்கிறா. அப்புறம் நைட் ஆயிருது, 2 பேருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. நான் இவ்வளவு செடிகளை பத்தி ஒரே நாள்ல கத்துக்குவேன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அதோட டேட்டாவை ஃபுல்லா மேஜிக் ஸ்லேட்ல எழுதிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே அவன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். என்ன இவன் மேஜிக்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒருவேளை நம்ம உண்மையாவே வேற உலகத்துல தான் இருக்கமான்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னோட பேரு லூசி, நான் ஒரு வேம்பயர், நான் மெடிசனல் பிளான்ஸை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக தான் இந்த காட்டுக்கே வந்தேன். நான் முன்னாடி வாழ்ந்த இடத்துல பெரிய ஆட்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்னோட ரிசர்ச் பேப்பர் ஆட்டையை போடலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டேன். அவங்களும் ரொம்ப நாளாக என்னை தேடிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இந்த காட்டை பற்றியே கேள்விப்பட்டேன். இங்கே வந்தால் என்னோட ரிசர்ச்க்கு ஏதாவது உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் இந்த இடத்துல நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே எனக்கு கிடச்சிருச்சு. அதனால நான் கொஞ்ச நாள் இங்கே தங்கி என்னோட ரிசர்ச்சை பண்ணலான் இருக்கேன்னு லூசி சொல்கிறா. நான் முன்னாடி வாழ்ந்த இடத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், அதனால இந்த இடத்துல இருந்து ஏதாச்சும் புதுசாக கண்டுபிடிச்சிட்டு போனால் அவங்க கண்டிப்பாக எனக்கு மரியாதை கொடுப்பாங்கன்னு சொல்கிறா. அது சரி, இன்னைக்கு காலையில் நீ உன்னோட பவரை யூஸ் பண்ணி ஒரு சிசரை வர வச்சல, அந்த டெக்னிக்கை இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, அது என்ன மேஜிக் டூலான்னு லூசி கேட்குறா. ஆமா அது ஒரு மந்திர கருவி தான் ஹீரோ சொல்கிறான். அப்படியா, நான் இந்த உலகத்தில் ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டேன், ஆனால் நான் கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குன்னு லூசி சொல்கிறா. ஆமா நீ சொல்கிறதும் கரெக்ட் தான், உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்கிறான். உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நான் திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்து என்னோட ரிசர்ச்சை பண்ணிக்கலாமான்னு லூசி கேட்குறா. ஹீரோ இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தாராளமாக இங்கே தங்கிக்கோன்னு சொல்கிறான். சரி ஓகே, என்னோட ரிசர்ச்சை முடிக்கிற வரைக்கும் நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்கிறேன். நான் அப்படி சொல்ல வரல, நீ கடைசி வரைக்கும் இங்கே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு ஹீரோ சொல்கிறான். லூசி இருந்துக்கிட்டு அப்படின்னா நீ என்ன சொல்ல வரான்னு கேட்குற. நீ நினச்சது கரெக்டு தான், எனக்கு திரும்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியலன்னு ஹீரோ சொல்கிறான். வெயிட் பண்ணு, நீ ரொம்பவே அவசரப்படுற, என்னை நிறைய பேர் துரத்தி வந்துகிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வேம்பயர்னு சொல்கிறான். ஹீரோ வந்துக்கிட்டு எனக்கு எதை பற்றியுமே கவலையே இல்லை, நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே யாரும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான், ஆனால் தனியாக இருக்குது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இன்னும் எத்தனை வருஷம் என்னால் இது மாதிரி வாழ முடியும்னு தெரியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஃபீல் பண்ணுறதை பார்த்தோன்னே லூசியும் ஒத்துக்கிறா. சரி ஓகே, ஆனால் இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடக்கிற மாதிரி இருக்குது, நான் வீட்டில் தங்குறக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் நம்ம இப்போ தான் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டோம்,
உன்னை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. ஹீரோ இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நம்ம போக போக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றான். ஆனா நீ எனக்கு இவ்வளோ சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்றா. ப்ரப்போசலா, என்ன ப்ரப்போசல்னு ஹீரோ கேட்கறான். ஆமா, நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் நீ தானே இப்ப சொன்னேன்னு லூசி கேட்கறா. எனக்கு இந்த இடத்துல ரொம்பவே தனியா இருக்க மாதிரி தோணுச்சு, அதனாலதான் நான் அப்படி கேட்டேன்னு ஹீரோ சொல்றான். ஓ, அப்ப நீ என்னை லவ் பண்ணலையான்னு லூசி கேட்கறா. ஹீரோ நல்லா யோசிச்சு பாக்குறான். இல்ல எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் லவ் தான் பண்றேன்னு சொல்றான். லூசி இருந்துட்டு சரி ஓகே நானும் அதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்றா. ஹீரோ அதை கேட்டோன்னே பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். வேகமா ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சி ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில ஹீரோ வழக்கம் போல எந்திரிச்சு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்ப லூசி வந்து அவனுக்கு குட் மார்னிங் சொல்றா. நீ இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆமா, நீ திரும்பவும் எதுக்கு குட்டியாவே மாறிட்டேன்னு ஹீரோ கேட்கறான். இது என்னோட பாதுகாப்புக்காக தான். நான் பெரிய பொண்ணா இருக்கிறப்ப நீ என்னோட அழகுல மயங்கி என்னை ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா என்ன பண்றது, ஆனா குட்டி பொண்ணா இருந்தா நீ என்னை தொட மாட்டேல, அதுக்காக தான் இந்த மாதிரி மாறி இருக்கேன்னு லூசி சொல்றா. சரி விடு, அதெல்லாம் இருக்கட்டும், நீ அடுத்து என்ன பண்ண போறான்னு கேட்கறான். நான் அடுத்து சக்கரவள்ளி கிழங்கு உருவாக்க போறேன், அதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பேர் இருக்காங்க, அந்த கிழங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் வயிறு நிறைஞ்சிரும்னு ஹீரோ சொல்றான். நீ இந்த இடத்துக்கு வந்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்ல, நீ தான் இங்க வந்த மொதல் வில்லேஜர்னு சொல்றான். திடீர்னு ஒரு நாய் ஹீரோ பார்த்து குலைக்குது. ஐயோ ஆமாமா, நான் மறந்தே போயிட்டேன், நீங்க தான் இங்க வந்த மொதல் ஆளு, அதுக்கப்புறம் ஜாபுட்டான் வந்துச்சு, அப்படின்னா நீ 30வது ஆளுன்னு லூசி கிட்ட சொல்றான். அதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்ல, சரி சொல்லு, நீ எனக்காக மெடிசனல் பிளான்ஸை உருவாக்கி தருவியான்னு கேட்கறா. ஹீரோ இருந்துகிட்டு சரி வா நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த இடத்துல விதைய போடாம செடிகள்லாம் வளரும், உனக்கு தெரியுமான்னு கேட்கறான். அதை கேட்டோன்னே லூசி பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இதோட பாத்தீங்கன்னா ஃபார்மிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டோட எபிசோட் 2 முடிவுக்கு வருது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் அனிமே ஃபேனா இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். டாடா, பை பை.